ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த வரப்போகிற வாரத்துக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் எந்தெந்த ஸ்டாக்லாம் எடுத்தனோ அந்த ஸ்டாக்கில் நான் இப்போதைக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த ஸ்டாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போயிடலாம். ஸோ நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து HDFC பேங்க் தாங்க பார்க்க போகிறோம். HDFC பேங்க் வந்து நான் லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஓகே, என்ட்ரி எடுத்ததுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் வீக் பார்த்ததுனால இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு 3 ஸ்டாக், ஒரு 3 to 4 ஸ்டாக் தான் நான் வந்து ஹோல்டு 1 2 3 ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா வரிசையாக நான் வந்து எதுக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, இனிமேல் அடுத்த வாரத்துக்கும் நான் இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு கேரி ஃபார்வர்டு பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது ஃபுல் ரீசன் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நான் எடுத்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான இடமா இருந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துல வந்து எப்போ எடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 23rd ஆல்மோஸ்ட் 2023 மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துச்சு. ஸோ திருப்பி இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வந்து ஒரு அப்சைடு தான் மூவ் வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த ட்ரேட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல் டைம் ஹை வந்து இது வந்து டச் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் வீக் எடுத்தது வந்து எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதானி ஸ்டாக்கும் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டேக்கே நான் வந்து ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். நான் என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக போச்சு. நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன கான்ஃபிடென்ஸில் அந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடில் வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சேம் தான், நான் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்து தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் எப்போவுமே. நான் வந்து ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து விதவுட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இண்டிகேட்டர் பேஸ் வந்து ட்ரேடிங் வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஒன்லி ஃபுல்லாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து அவுட் ஆயிடுவேன். ஓகே, மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவேன். ஸோ என்னோட ஃபேவரில் தான் மார்க்கெட் இன்னமும் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஏதாவது மார்க்கெட் வந்து ஃபுல் கேண்டில், ஓகே, க்ளோசிங் கொடுக்கணும்னா ஒரு கேண்டில் வந்து ஒரு கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்கணும் எப்போவுமே. ஓகே, ஒரு லெவலுக்கு அப்புறம் இது வந்து ஃபுல்லாக க்ளோசிங் கொடுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கூட நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன். ஓகே, இதுதான் என்னோட லெவல். ஓகே, இப்படி இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து இதோட வெளியே வந்து வரணும். அப்போ தான் நான் இதில் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிடுவேன் இந்த ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நான் எடுக்கிற இடம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான இடமா இருக்கும். ஏன்னா நான் எங்கே எடுக்கிறேனோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்படி அங்கே ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட ட்ரேடை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ட்ரேட். ஓகே, தேர்ட் ட்ரேட் வந்து நான் எந்த ட்ரேட் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zomato லிமிடெட். ஸோ Zomatoவில் வந்து இந்த ட்ரேட் வந்து நான் எதுக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த ட்ரேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு காமிக்கும். செவ்வாய்க்கிழமை இந்த ட்ரேட்லேருந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த இதில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு நல்ல ட்ரேட் வந்து எனக்கு இதில் வந்து அமையும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட்லி வந்து ஸ்விக்கியோட ஐபிஓ வந்துருக்குது. ஓகே, ஸோ காம்படிட்டரும் ஐபிஓக்குள்ளே வந்து இப்போ அவங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக Zomato வந்து சம்வேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அனலிட்டிக் ரேட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பை சைடில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்டாப்லாம். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். Zomato வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 248 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது. கரண்ட் ப்ரைஸில் நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் என்னோட ஃபேவரில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்பி இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த ட்ரேடும் கரெக்டாக வந்து என்னோட டார்கெட் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம்
புதுசாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணும்போது நான் வந்து என்னோட அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ஸும் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஸ்க் தெரியாமல் நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ட்ரேட் எடுங்க. ஓகே, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மினிமம் வந்து நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுப்பேன், 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுப்பேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் உங்களுக்கு நெகட்டிவாக போகும்போது மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ண கற்றுக்கிடுங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பட் இதை வந்து நான் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட வீடியோ பார்த்தும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ஸ்டாக் எடுங்கன்னு. என்னோட அனாலிசிஸை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன நினச்சது இதுதான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் இந்தியா தான் நம்ம அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நல்ல ஒரு வால்யூம் பில்டப் ஆகிருக்குது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆல்மோஸ்ட் 6 மந்த்தாக மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகிருக்குது. ஸோ ஃபால் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுது. ஓகே, இந்த சப்போர்ட் வந்து ப்ரீவியஸாக எங்கே எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு February மந்தில் இந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து வீக்லிக்குள்ளே கொடுக்குமா அப்படின்னு தெரியாது. பட் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட் இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வரும். ஓகே, மேலே ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 80 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட் இதில் வந்து புக் பண்ணலாம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக லாஸ்ட்லேயும் 300 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா 300 பாயிண்ட்ஸ் ஈஸி டார்கெட் நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரி பண்ணால் கண்டிப்பாக நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம். ஓகே, ஸோ பேடிஎம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை தான் இதில் வந்து காசு ஓகே இதை ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு பேடிஎம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு. ஆனால் பல தடவை இந்த மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்து பெரிய கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ ஐ ஹோப் மார்க்கெட்டில் இப்போ வந்து பேடிஎம் வந்து ரொம்ப நல்லா பேடிஎம்மோட நியூஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியும். பேடிஎம்மில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ நிறையா நல்ல அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மைட் பி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் இதில் கீழே பாருங்கள். நீங்கள் வால்யூம் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பை சைடில் வால்யூம் வந்து பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலை பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலை பிரேக் பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லெவல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல். ஓகே, 2022 உள்ள லெவலை வந்து இது கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ பிரேக் த்ரூ பண்ணதுனால கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு ஸ்பைக்கோ இல்லை நம்ம இதில் வந்து ஒரு ட்ரேட் வந்து நல்ல ட்ரேட் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் எனக்கும் தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் என்னோட பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வரும். ஓகே, சின்ன புல் பேக் எடுக்க மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஓகே, எப்பவுமே ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே அதில் மூவ்மெண்ட்டில் போய் எடுத்துடக்கூடாது. ஒரு சின்ன புல் பேக் காண்டி வெயிட் பண்ணணும். ஓகே, புல் பேக் வந்துச்சுன்னா இதில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இதில் வந்து பிளான் பண்ணலாம். ஈஸி டார்கெட்டாக கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. 200 பாயிண்ட்ஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா 848 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல செட்டப் வரும்போது இதில் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் ஆனது. நான் ரொம்ப சூஸியாக தான் ஒரு ஸ்டாக் வந்து நான் எடுக்கும்போது ரொம்ப சூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாக் வந்து எடுப்பேன். ஓகே, ஏன் அந்த ஸ்டாக் வந்து நான் எடுப்பேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு வந்து அது சப்போர்ட் லெவலில் இருக்கும். ரொம்ப மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழே விழுந்திருக்கும். ஒரு சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் தான் நான் என்னோடய என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங்கில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இதுலேயும் சேம் தான் நல்ல ஒரு வால்யூம் வந்து பில்டப் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இத்தனை இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பாருங்கள். பலமுறை இந்த இடத்துல சப்போர்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டும் நல்ல ஒரு வால்யூம் வருது. பட் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியாமல் இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ட்ரேட் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் டாலர் இண்டஸ்ட்ரி லிமிட்டடில். ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 548 ரூபா இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. இதுவும் மார்க்கெட் எப்படி நாளைக்கு இது ஒரு 50% லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம இதில்
இதோட சப்போர்ட் லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். 100, 110, 120 கிட்ட 120 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இதில் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக் அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து தேஜஸ் நெட்வொர்க் லிமிடெட். ஸோ தேஜஸ் நெட்வொர்க் லிமிடெட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ட்ரேட் இதில் வந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து தெரியுது. ஓகே, ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்னில் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். பேட்டர்ன்ஸ் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஒரு 60-70% மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். மார்க்கெட்டில் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஓகே, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அப்படின்னா இதோட நெக்லைன் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த நெக்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த நெக்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இதோட நெக்லைனை டச் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் பயர்ஸும் வந்துடுவாங்க. ஸோ இந்த பயர்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் தான். ஓகே, ஸோ இந்த பேசிக் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் நார்மலாக இன்டர்நெட்டில் தேடினா கூட உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு செக் பண்ணணுன்னா இங்கே செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ மார்க்கெட் நல்லா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ சம்வேர் மார்க்கெட் எனக்கு ஒரு டுமாரோ ஓகே மண்டே மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இந்த லெவலில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நான் ஒரு பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்ல டார்கெட் இதில் வந்து புக் பண்ணலாம். ஏன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது பேட்டர்ன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃபெயில் ஆகாது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபெயில் ஆகாது. ஒரு 75 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் இந்த இடத்துல நான் வந்து டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் 300 பாயிண்ட்ஸ் நான் இதில் வந்து டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இத்தனை ஸ்டாக் வந்து நான் அனலிசிஸ் பண்ணதில். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சு உங்களோட வியூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ ஆல் ஸ்டாக் வந்து நம்ம ஒரு 6-7 ஸ்டாக் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 6-7 ஸ்டாக்கில் வந்து உங்களோட வியூவை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வியூ என்ன, மார்க்கெட்டிங்கிறது மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இதே மாதிரி அடுத்த வாரத்தில் இதே மாதிரி வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் தென் பாய்.